ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசோட வரி ஆணைய அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கும் 12ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கும் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் ஜோனில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஹால்வாய் கம் குக்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் கேன்டீன் அட்டண்டன்ட்னு சொல்லி டோட்டலாக 3 போஸ்டிங்க்கு 14 வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் போஸ்ட் தான், டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக எடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹால்வாய் கம் குக்கு, ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் கேத்தரிங் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குக்கிங்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஃபுட்டு ஹைஜீனிக்காக எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற டெஸ்ட் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளர்க்கு. இவங்களுக்கு சேலரி 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங்கில் 35 வேர்ட்ஸ் இங்கிலீஷ்லேயும் 30 வேர்ட்ஸ் ஹிந்திலையும் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டண்டன்ட். டோட்டலாக 12 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலிருந்து 56,900 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 25/10/2024 நம்ம அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எத்தனை போஸ்டிங்க்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனி அப்ளிகேஷனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு போஸ்டிங்க்கு 2-3 அப்ளிகேஷன் போட்டால் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான senexistkochi.government.in அப்படின்ற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், CR பில்டிங், LS பிரஸ் ரோடு, கொச்சி அப்படின்ற அட்ரஸுக்கு வர்ற 25/10/2024 ஈவினிங்குள்ளே அனுப்பிச்சிடணும். தபால் மூலியமாக அதுக்கப்புறம் சேர்ற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST பீப்புளுக்கு 5 வருஷமும், அதர் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு 3 வருஷமும், பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்கவங்களுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கும் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.